ஒரு மனுஷனுக்கு பயமோ, குற்றவுணர்ச்சி மட்டும் வந்துருச்சு அப்படின்னா, அவன் எந்த அளவுக்கு ஆளாவான் அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். படத்தோட பேரு த டேமன் 2024 ரிலீஸ் ஆன ஒரு படம். படத்தோட கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே சிம்பிளான ஒரு கதை தான். 19ஆம் நூற்றாண்டுல ஐஸ்லாண்டில் பெருசா மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு ஃபிஷிங் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அண்ட் அங்கே நடக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்களும், அதில் யாரெல்லாம் உயிர் படைச்சா அப்படிங்கிறதையும் கடைசியில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வச்சு படத்தை சூப்பராக முடிச்சிருப்பாங்க. அண்ட் கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேரு ஈவா. இவங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடலுக்குள்ள மீன் பிடிக்க போகும்போது ஏதோ ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க தான் இந்த ஃபிசிக்ஸ் ஸ்டேஷனை முழுசா பார்த்துக்கிறாங்க. அண்ட் இவரோட பேரு ராக்னார். இவர் தான் இந்த டீமுக்கு லீடர். இவங்களோட படகு எப்பெல்லாம் மீன் பிடிக்க கடலுக்குள்ள போகுதோ அப்போ இவர் தான் மற்றவங்க எல்லாத்தையுமே வழி நடத்துறாரு. இங்கே பெருசா மக்கள் நடமாட்டம் இல்லாதனால இவங்க பிடிக்கிற மீன் தான் பெரும்பாலும் இவங்களுக்கு சாப்பாடாகவே இருக்குது. அண்ட் ஆல்ரெடி இவங்க சேர்த்து வச்சிருந்த சாப்பாடு எல்லாமே காலியாயிருச்சு. இதுக்கு மேலே இவங்க கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சாலோ இல்லை ஒருவேளை அதை வெளியே கொண்டு போய் வித்தாலோ தான் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கும். அப்படி ஒரு நாள் இவங்க கடலுக்குள்ள மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படகு எடுத்துட்டு போகும்போது தூரத்தில் ஒரு படகு மூழ்கிட்டு இருக்கிறத அவங்க எல்லாருமே கவனிக்கிறாங்க. அண்ட் அங்கே இருந்த ஆளுங்க எல்லாருமே கப்பல் எடுத்துட்டு உள்ள போகலாம், அவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராக்னார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த இடத்துக்கு அறிவு இருக்கிறவனாவது கப்பல் எடுத்துட்டு போவானா, நம்மளோட மாஸ்டரை நம்ம அங்கே தான் இழந்தோம், நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்டும் அதே இடத்துல தான் ஒரு படகு விபத்தில் மாட்டிட்டு இறந்து போயிருந்திருப்பாரு. ஸோ அந்த இடத்துக்கு போனவங்க மேக்ஸிமம் உயிரோட திரும்பி வந்ததே இல்லை. இப்போ அவங்கள காப்பாற்ற போய் நம்மளோட உயிரையும் நம்ம ஆபத்தில் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராக்னார் போக வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கூட இருந்த ஒருத்தர், இது ஒன்றும் உன்னோட படகு கிடையாது, நீ ஒன்றும் எங்களுக்கு ஆர்டர் போட வேணாம், நம்ம உள்ள போகணுமா போகக்கூடாதா அப்படிங்கிறத ஈவா சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் நம்ம ஹீரோயினை பார்க்க நம்ம ஹீரோயினும் அதே தான் சொல்றாங்க. அவங்கள காப்பாற்ற போயிட்டு உங்களோட உயிரை ரிஸ்க்ல வைக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை, அதனால இன்னைக்கு யாரும் படகு எடுத்துட்டு உள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி கூட அவங்களால சரியா தூங்க முடியல. அந்த விஷயத்தை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களோட காலில் ஒரு கயிறு ஒன்று தட்டுப்படுது. அந்த கயிறு எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த கயிறை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அது ஒரு ட்ரம்ல கட்டி இருக்குது. அந்த ட்ரம் எடுத்துட்டு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ட்ரம்முக்குள்ள ஏகப்பட்ட கரித்துண்டுகள் இருக்குது. இந்த கரித்துண்டுகள் எடுத்து வச்சாலே அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு சாப்பாடுக்கு சரியா இருக்கும். அதை எடுத்து கொண்டு போய் நம்ம ராக்னார்ட்ட கொடுக்க அவர் அந்த சாப்பாடெல்லாம் கெட்டு போயிருச்சா இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அந்த கரித்துண்டுகள் எல்லாமே சாப்பிட்ற அளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, இது எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது, அந்த கடற்கரை ஓரமா கடந்தது, அந்த படகுல இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேற்று இவங்க ஒரு படகை மூழ்கிட்டு இருந்ததை பார்த்தாங்கல்ல, அந்த படகுல இருந்த உணவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த படகுல இருந்து தான் வந்திருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உணவுகள் அந்த கடல்ல எங்கேயாவது தத்தளிச்சிட்டு இருக்கலாம், நம்ம உடனே படகு எடுத்துட்டு கடலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றாரு. நேற்று அத்தனை பேரை காப்பாற்றலாம் அப்படின்னும் போது படகு எடுத்துட்டு உள்ள போக வேணாம் அப்படின்னு சொன்னவர், இன்னைக்கு நம்மளோட உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நமக்கு சாப்பாடு வேணும், அந்த சாப்பாடு எடுக்கணும் அப்படின்னும் போது நம்மளுக்காக நம்ம அந்த கடலுக்குள்ள போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஆளுங்களை கூப்பிட்டு இவங்க எல்லாருமே கடலுக்குள்ள போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள போக 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 அந்த படகு எங்க மூழ்கிச்சோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க மறுபடியும் இன்னொரு கேன் ஒன்று மிதக்கிற பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொக்கியை போட்டு அந்த கேன் எடுக்கும்போது தான் தெரியுது இன்னும் கொஞ்சம் பேர் உயிரோட அங்க இருக்காங்க அப்படிங்கிறது. அவங்க எல்லாருமே இந்த படகை பார்த்ததுமே அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேக வேகமா அந்த படகுல ஏறக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா ஏற்கனவே கப்பல் இருக்கிறவங்களுக்கு இடம் கரெக்டா இருக்கு. இப்போ யாராச்சும் மேலே ஏறினாங்க அப்படின்னா கப்பல் கவுந்து தான் போகும். அதனால அப்படி அந்த படகுல ஏற வர்றவங்க எல்லாத்தையுமே உள்ள இருக்கிற ஆளுங்க கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதை பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னாலுமே அதுக்கு மேல அவங்களுக்கு வேற வழி இல்லை, எல்லாத்தையுமே பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாத்தையுமே அவங்க கீழே பிடிச்சி தள்ளிட்டு இருக்கும்போது நம்ம ராக்னார் தண்ணியில் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஒருத்தர் கீழே எடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்கள காப்பாத்துறதுக்காக அங்கே டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் கையில வச்சிருந்த ஒரு கோடாரி எடுத்து அவனோட வாயிலே வெட்டிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஆள் கீழே விழுந்து இறந்து போயிடுறான். ராக்னார் இப்போ எங்க இருக்கான் அப்படின்னு தெரியல. ராக்னாரை காப்பாற்ற முடியாம அவங்க படகு எடுத்துட்டு திரும்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாருமே எந்திரிக்கும் போது நேற்று நைட் இறந்து போனாங்கல்ல, அதுல ஒரு சிலரோட உடம்பு கரையோரமா ஒதுங்கி இருக்குது. அதுல ஒருத்தன் அந்த இறந்து போனவங்களோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு பொருள் எடுத்து வைக்கிறத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு வாட்ச் ஒன்று காட்டுறான். அந்த வாட்ச் அந்த உடம்புல இருந்து எடுத்திருந்திருக்கான். அதை திரும்பி எடுத்த இடத்துல வை அப்படின்னு சொல்லும்போது அந்த இறந்து போன உடம்புக்கு உள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயம் ஊர்ந்து வர்ற மாதிரி தெரியுது. இதை பார்த்ததுமே எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆளு கத்தி எடுத்துட்டு அந்த உடம்பை அறுத்து பார்க்கும்போது தான் தெரியுது செத்து போன உடம்புக்குள்ள இருந்து 2 மீன் தான் வெளியே வந்து விழுகுது. அதுக்கப்புறமா அந்த பாடி எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துறதுக்காக அந்த பாக்ஸ்ல போட்டு அதை எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க கூட எல்கா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சாதாரணமா இல்லாம ஏதோ ஒரு விபத்துல இறந்து போனவங்க திரும்ப பழி வாங்குறதுக்காக வருவாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களோட சாவுல நம்மளும் ஒரு பங்கா இருந்திருக்கோம், அதனால இவங்க எல்லாருமே நம்மளை பழி வாங்குறதுக்காக திரும்ப வருவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அவங்களோட காலில் ஒரு ஆணி அடிச்சு அவங்கள முழுசா கயித்தை வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா அவங்களால நம்மளை பழி வாங்குறதுக்கு திரும்பி எந்திரிச்சு வர முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா அங்கிருந்து யாருமே அவங்க சொன்னதை சீரியஸா எடுத்துக்கல. எல்லாருமே அந்த பெட்டியில அந்த பாடி போட்டு மூடி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் லேட்டா இருட்டினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறாங்க. அப்படி அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க பின்னாடி யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. இவங்களும் அந்த லைட் எடுத்துட்டு திரும்பி பார்க்க அங்க யாருமே கிடையாது. மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. மறுபடியும் யாரோ அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரியான சத்தம் கேட்குது. இந்த தடவை திரும்பி பார்த்தா தூரத்துல ஒரு ஆள் அந்த பலகை பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இவங்க ஒரு 2 நிமிஷம் அந்த விளக்க தூக்கி அங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது உட்கார்ந்து இருந்த ஆள் திடீர்னு எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். எந்திரிச்சு நம்ம ஹீரோயினை பார்த்து நடந்து வர ஆரம்பிக்கிறான். இதை பார்த்ததையுமே நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிட்டு இருந்தவங்க ஒரு கடத்துல கீழே வந்துட்டு இப்ப திரும்பி பார்க்க அந்த இடத்துல யாருமே இல்ல. திடீர்னு
திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் மேலே யாரோ ஒருத்தர் கை வைக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டேனியல் தான் இங்கே வந்திருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் நைட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்து துப்பாக்கியை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட எனக்கு சுடுறது சொல்லி தெரியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அந்த கன்னில் எப்படி புல்லட் லோட் பண்ணணும், அதை எப்படி ட்ரிகர் பண்ணணும், அதை எப்படி சுடணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லி தரான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கனவுல அந்த இறந்து போன எல்லாருமே வராங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் இவங்க எல்லாருமே மறுபடியும் படகெடுத்துட்டு கடலுக்குள்ளே போகும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த வீட்டுக்கிட்ட வராங்க. அங்கே பார்க்கும்போது அந்த கதவு கிட்ட மேலே ஏதோ ஒரு பலகை ஒன்று கயிற்றுல சுற்றி வச்சிருந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை எடுத்துக்கொண்டு போய் ஹெல்காட்ட இது என்னது அப்படின்னு கேட்கும்போது இது அந்த படகுல இருந்த குச்சி தான், இது எப்படி இங்கே வந்தது அப்படின்னு கேட்கும்போது இது அந்த கதவுல இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கண்டிப்பாக அந்த ஆவியோட வேலையாக தான் இருக்கும், அது நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியே அங்கே எடுத்துக்கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் போதும் இதுக்கு மேலே அதை பற்றி பேசாதீங்க, நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே ஆவி பேய்னு ஏதாவது கதையை சொல்லி ஏமாத்தாதீங்க, பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஆவியோ பேயோ கிடையாது, அவங்களுக்கும் நம்மள மாதிரியே உடம்பு இருக்கும், பார்க்கறதுக்கு நம்மள மாதிரியே தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க கிட்ட உயிர் இருக்காது, வெறும் வெறுப்பு தான் இருக்கும், அதை எடுத்துட்டு நம்ம கிட்ட தான் வருவாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது நான் சொல்கிறது மட்டும் கிடையாது, கண்டிப்பாக என்னால் இதை உணர முடியுது, உங்களாலேயும் நேற்று இதை உணர முடிஞ்சதில்லை, எனக்கு அது தெரியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே அந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அங்கே யாரோ ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த படகுல இருந்து இறந்து போன யாரோ ஒரு ஆள் உடம்பு பூரா தண்ணி சொட்ட சொட்ட அங்கே உட்காந்துட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. அதுக்கப்புறமா அவன் எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட வர நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டே போய் கீழே விழுறாங்க. அங்கே இருந்த எல்லாருமே நம்ம ஹீரோயினை தூக்கி விட்டு உங்களுக்கு என்னாச்சு எங்கே பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி தோணுதோ என்னவோ தெரியல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அதுன்னு சொல்லி இவங்க எல்லாத்தையுமே சமாளிச்சிடறாங்க. அதுக்கப்புறமா காலையில் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது ஹெல்கா அவங்கள பார்க்கறதுக்காக வராங்க. நேற்று நைட்டு நீங்கள் இந்த ஆவிகளை பார்த்தீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நேற்று நைட்டு நான் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டேன், அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹெல்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி விட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லாத்தோட உயிருமே அதை எடுத்துரும், அதுங்களை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நம்ம அதுங்களை எரிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வெளியில் போய் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரிச்சு பார்த்துட்டு ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது இவங்க அந்த ட்ரம்ல இருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே இப்போ காணோம், இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த சாப்பாடுமே இப்போ மிச்சம் இல்லை, சாப்பாடெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. நேற்று ராத்திரி இந்த குண்டன் தான் கடைசியாக இங்கே வந்தான் சாப்பாடு எடுக்கிறதுக்கு, இவன் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஆள் மேலே சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் கிடையாது, நேற்று ராத்திரி ரொம்பவே குடிச்சிருந்தான், போதையில் இருந்தான், என்ன பண்ணியிருப்பான்னு இவனுக்கே தெரியாது, சாப்பாடெல்லாம் இவன் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும்னு எல்லாருமே இவன் மேலே சந்தேகப்படுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினும் கரெக்டாக கேட்குறாங்க ஹெல்கா எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஹெல்காவை அவங்க யாருமே காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. அதுக்கு அந்த ஆளுமே நேற்று ராத்திரி நான் தான் கடைசியாக இங்கே வந்தேன், ஆனால் சாப்பாடெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறமா எல்லாருக்கும் இப்போ ஹெல்கா மேலே சந்தேகம் திரும்ப ஆரம்பிக்குது. ஹெல்கா எங்கே காணோம், காலையிலேருந்து யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்காவை தேட ஆரம்பிச்சிடாங்க. இவங்க எங்கே தேடியுமே ஹெல்காவை கண்டுபிடிக்கவே முடியல. இவங்க தான் நம்ம சேமிச்சு வச்சிருந்த சாப்பாட்டையும் அந்த கறித்துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு போய் எங்கேயோ வித்துட்டு ஆள் காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்க அந்த இறந்து போனவங்க எல்லாருமே திரும்ப வருவாங்க, நம்ம இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால கண்டிப்பாக இங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்காக அவங்க தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்கே இருந்த ஆளுங்களை கூப்பிட்டு இவங்க அந்த பாடி எல்லாத்தையுமே அந்த பெட்டியில் போட்டு அடிச்சு வச்சிருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் பார்த்துட்டு அந்த பெட்டி எல்லாத்தையுமே திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட இருந்தவங்க எல்லாருமே எதுக்காக திறக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க எதுவுமே சொல்லாமல் அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே திறக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் ஒவ்வொரு பெட்டியாக திறந்து பார்க்குறாங்க. அந்த பாக்ஸில் இருந்த பாடி எல்லாமே அங்கேயே தான் இருக்குது. அதுக்கப்புறமா கூட இருந்தவங்களும் அந்த பாக்ஸை திறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில் அந்த ஒரு பாக்ஸை திறக்கும் போது மட்டும் அங்கேருந்து எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. அந்த பாக்ஸில் இருந்த பாடியை இப்போ காணோம். ஸோ நம்ம ஹெல்கா சொன்னது கடைசியில் உண்மையாயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்க சொன்னது மாதிரியே அவங்க எல்லாருமே அந்த பணங்களை வெளியே எடுத்து அவங்களோட காலில் ஆணி அடிச்சு கைத்தை வச்சு முழுசாக அவங்கள கட்டி அந்த பெட்டியில் வச்சு மறுபடியும் மூடுறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஹீரோயின் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. அந்த மூலையில் மறுபடியும் அந்த ஆள் உட்காந்துட்டு இருக்க மாதிரியே அவங்களுக்கு தோணுது. இப்படி இவங்க அவனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க டீம்ல இருந்து ஒரு ஆள் வந்து அந்த குண்டா ஒரு ஆள் இருந்தார்ல அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ரொம்பவே சிக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஆளுக்கு பயங்கரமாக காய்ச்சல் அடிக்குது. அது போக பிரம்ம பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி பயந்துகிட்டே இருக்கான். அவங்க எல்லாருமே நம்மளை தேடி வருவாங்க, கண்டிப்பாக நம்மளை கொல்ல போறாங்க, நம்மளை யாருமே விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரம்மையில உளறிக்கிட்டே இருக்கான். இவங்க எல்லாருமே அவனை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அங்க இருந்த எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடான். ஒரு கட்டத்தில் நம்ம டேனியில கீழே தள்ளி விட்டு அவன் மேலே ஏறி உட்காந்து அவனோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்றாங்க, ஆனால் அங்கிருந்து யாராலையுமே அவரை கட்டுப்படுத்தவே முடியல. அதுக்கப்புறமா நம்ம டேனியில காப்பாத்துறதுக்காக வேற வழியே இல்லாம அங்க இருந்த ஒரு ஆள் சுத்தியில் எடுத்துட்டு அவரோட பின்னந்தலையிலே அடிச்சிடறான். அவர் அங்கேயே இறந்தும் போயிடுறாரு. ஸோ ஏற்கனவே அந்த பெட்டியில இருந்த ஒரு உடம்ப காணோம், இப்போ இவருக்கு வேற இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் அவங்க டீம்ல இருந்த ஒரு ஆள் என்ன சொல்றான் அப்படின்னா இதுக்கு மேல இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால சமாளிக்க முடியாது, இதை சமாளிக்கணும் அப்படின்னா இது கடவுளால மட்டும்தான் முடியும், அதனால இந்த இடத்துல நான் ஒரு பெரிய கிராஸ் சிம்பிள் ஒன்று கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கான். இதுக்கு நம்ம ஹீரோயின் ஒத்து வரல. ஆனா அங்க இருந்த யாருமே நம்ம ஹீரோயினோட பேச்சை இப்ப கேட்கல. அவங்க கூட சேர்ந்துட்டு அந்த கிராஸ் சிம்பிளை கட்டுறதுக்காக அந்த மலை மேல ஏறி போறானுங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினும் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்க அங்க இருந்த ஒரு ஆள் அவசர அவசரமா ஓடி வரான். அவனுக்கு அப்படி போயிருந்த இடத்துல அந்த டேனியல் இருப்பான்ல அவன் அந்த மலை மேல இருந்து கீழே வந்துட்டான். முகமெல்லாம் ரொம்பவே காயமா இருக்கு, ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் தான் அதை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும்
மறுபடியும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டு அந்த ரூமில் படுக்க வச்சு இப்போ நம்ம ஹீரோயின் தான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட போன ஒரு ஆள்கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கும் போது தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாங்கள் அந்த கிராஸ் சிம்பிளை கட்டிட்டு இருக்கும்போது அந்த மலை மேலே ஏறின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போது தூரத்தில் பனியில் யாரோ ஒரு ஆள் நிற்கிற மாதிரியான உருவம் மட்டும் தெரிஞ்சது. டேனியல் அவனை துரத்திட்டே பின்னாடியே போனான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, போனவன் அலறிக்கிட்டே திரும்பி ஓடி வர ஆரம்பிச்சான். அந்த பனியில் எங்கே இருக்கோம் என்னன்னு தெரியாமல் தவறி அந்த பாறையில் விழுந்து அவனுக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த உருவம் கண்டிப்பாக நம்ம ஹெல்கா சொன்ன அந்த ஆவியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத இவருமே நம்புறாரு. அதுக்கப்புறமா அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் நம்ம டேனியலை பார்க்கறதுக்காக அந்த ரூம்குள்ளே வருவான். உள்ளே போனவன் திடீர்னு அலற மாதிரியான சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது நம்ம டேனியலை காணோம். பார்க்க போனவன் கீழே கழுத்தை பிடிச்சிட்டு படுத்து கிடக்குறான். நம்ம டேனியலை காணவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே போக அவன் அந்த கதவு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே வரும். அந்த கதவை சாத்திடுறான். இவனும் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி கையில் கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கும் இவன் வர்றதை பார்த்துட்டு ஒருவேளை நம்மளை கொன்றுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. இவங்களும் அவங்க கிட்ட எவ்வளோ பேசி பார்ப்பாங்க. ஆனால் அது எதுவுமே அவன் காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்கி வந்தவன் நம்ம ஹீரோயின் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு பார்த்தோம்னா அவனோட கழுத்தை அவனே அறுத்துட்டு அங்கே இறந்து போயிடுறான். ஸோ முதல்ல ஹெல்கா, அதுக்கப்புறம் அந்த குண்டன், இப்போ நம்ம டேனியலுமே இறந்து போயிடுறான். அதுக்கப்புறமா அங்கே இருந்து எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், நம்ம பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு டவுனுக்கு போயிடலாம், இங்கேருந்து 3 நாள் தான் ஆகும், நம்ம இப்போ படகு எடுத்தோம்னாலே நம்ம 3 நாள் அங்கே போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் நம்ம அங்கே போயிட்டா மட்டும் இந்த ஆவியெல்லாம் நம்ம விட்டுருன்றது என்ன உத்தரவாதம், நம்ம அதை தேடி அழிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹெல்கா சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஆவியில் அழிக்கிறதுக்கு ஒரே வழி நெருப்பு தான், அவங்கள நெருப்பை வச்சு மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படின்னு. இவங்க டீமில் ஒரு ஆள் அந்த உருவம் என்ன அந்த மலைக்கு மேலே பின்தொடர்ந்துட்டே வந்துச்சு அப்படிங்கிற சொல்லியிருந்திருப்பான். அதனால இப்போ நம்ம ஹீரோயின் ஆளுங்களை கூப்பிட்டு கையில் அந்த கண்ணையை எடுத்துட்டு அந்த மலைக்கு தான் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் அவங்க எல்லாருமே ஒன்றா தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பனியில் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அந்த கூட்டத்தை விட்டுட்டு தனியாக வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அவங்க அந்த கூட்டத்தில் தனியாக வந்து ஒரு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே தூரத்தில் யாரோ ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்க மாதிரியே தெரியுது. நம்ம ஹீரோயினும் அந்த ஆவி தான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கண் எடுத்துட்டு அது கிட்டத்தில் போகிறாங்க. கிட்டத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது அது நம்ம ஹெல்கா. இவங்க எல்லாருமே அந்த சாப்பாடை தூக்கிட்டு ஹெல்கா வேற ஏதோ ஒரு டவுனுக்கு போயிட்டா அப்படிங்கிறத நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனால் அவங்க இந்த மலைக்கு மேலே தான் வந்து இறந்து போய் கிடந்திருக்காங்க இத்தனை நாளா. அதுக்கப்புறமா அந்த டீமில் இருந்த ஒரு ஆளை நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாங்க. அவரோட பேரை சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவர் கிட்டத்தில் போகும்போது தெரியுது அவர் அந்த மலையோட இடுக்கில் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு. நம்ம ஹீரோயின் கிட்டத்தில் போக போக அவர் திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, அந்த மலை மேல இருந்து குதிச்சு அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து எதுவும் பண்ண முடியாமல் அந்த இறந்து போனவங்களோட உடம்பு மட்டும் எடுத்துட்டு அவங்க திரும்பி வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் திரும்பி அவங்களோட வீட்டுக்கு போகும்போது அவங்களோட வீட்டோட பரன்ல இருந்து யாரோ ஒரு ஆள் கீழே இறங்கி வர மாதிரியான சத்தம் இருக்குது. இவங்களும் வேக வேகமாக அங்கேருந்து டைனிங் டேபிள் கீழே போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. யாரோ ஒரு ஆள் அந்த பரன்ல இருந்து இறங்கி அந்த டைனிங் டேபிள் கிட்ட தான் நெருங்கி வர மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயினும் சத்தமே போடாமல் கீழே இருந்து அந்த கத்தியை மட்டும் எடுத்து கை கிட்ட வச்சுக்கிறாங்க. அந்த உருவம் மெதுவாக அந்த டைனிங் டேபிள் கிட்ட வந்து அந்த லைட் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிறத கண்டுபிடிச்சிருது. அதுக்கப்புறமா அவங்க அங்கேருந்து வேக வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட காலை பிடிச்சிட்டு இழுக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கத்தி எடுத்து அந்த கையை கிழிச்சு விட்டுட்டு அந்த கண்ணை எடுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது இறந்து போன ஒரு ஆளோட உருவம் தான் இங்கே வந்திருக்கு. அது அப்படியே வாயை பொழக்குது. நம்ம ஹீரோயினும் கையில் இருந்த கண்ணை எடுத்துட்டு யோசிக்காமல் சுட்டுறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து மேலே ஊற்றி விட்டுட்டு நம்ம ஹெல்கா சொன்ன மாதிரியே அந்த வீட்டையே கொளுத்தி விட்டுட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. இப்படி அந்த வீடே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே மிச்சம் இருந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஓடி வந்து நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறாங்க, அந்த உருவம் அங்கே வந்துச்சு, நம்ம ஹெல்கா சொன்ன மாதிரியே நான் அந்த வீட்டோட சேர்த்து அதையும் எரிச்சிட்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஓடி போய் அந்த வீட்டை தான் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக காட்டுறாங்க. இது நம்ம ஹெல்கா சொன்ன மாதிரியோ இல்லை நம்ம ஹீரோயின் பார்த்த மாதிரியோ ஏதோ ஒரு பேயோ ஆவியோ கிடையாது. அந்த பரன் மேல இருந்து இறங்கி வந்தது சாதாரண ஒரு ஆள் தான். இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே முத நாள் ஒரு படகு மூழ்கிறத பார்த்துருந்துருப்பாங்கல்ல, அந்த கூட்டத்தில் இருந்து தப்பிச்சு வந்த ஒரே ஆள் வந்தான். நம்ம ஹீரோயினும் அந்த பாக்ஸ் எல்லாம் திறந்து பார்க்கும்போது கடைசியில் இருந்த பாக்ஸில் மட்டும் ஒரு பாடி இருக்காதுல்ல. ஆக்சுவலாக இவன் இறந்து போயெல்லாம் திரும்பி வரல, அந்த கூட்டத்திலேயே இவன் ஒருத்தன் மட்டும் எப்படியோ உயிர் தப்பிச்சிருந்திருக்கான். அது தெரியாமல் இவங்களும் மற்ற பாடியோட பாடியாக இவனையும் அந்த பலகையில் வச்சு உள்ள அடிச்சிருந்திருக்காங்க. அதுலேருந்து எப்படியோ வெளியே வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே இவன் தான் பயமுறுத்தி இருந்திருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு பேய் தான் அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்போது அந்த டயத்தில் இவன் அவங்க கிட்ட பேசி இருந்திருக்கான். அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவங்க சாப்பாடு எல்லாமே காணாமல் போயிருந்திருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நான் தான் எடுத்தேன், நீங்கள் யாருமே எங்களை காப்பாற்றுறதுக்கு முன் வரல, அதில் என் தம்பியும் இருந்தான், அவனும் இறந்து போயிட்டான், என் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அவங்க மேலே எல்லாம் ரொம்பவே கோபமாக இருந்தேன், அதனால தான் அவங்க எல்லாத்தையுமே பயமுறுத்திட்டு இருந்தேன், உங்கள் சாப்பாடையும் நான் தான் திருடி வச்சிருந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறான். எனக்கு தேவையில்லாம் அவங்களோட படகு மட்டும்தான், அதை மட்டும் எடுத்துகிட்டு நான் போயிடுறேன், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கேட்டிருந்திருப்பான். ஆனால் இது எதையுமே புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமையில் இல்லாத நம்ம ஹீரோயின் அவனை சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் கூட அவன் எவ்வளோ கெஞ்சி இருந்திருப்பான், அது எதுவுமே புரிஞ்சுக்க முடியாமல் அவங்க ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பாங்க. அதனால தான் அவன் மேலே ஏதோ ஒரு விஷயத்தை ஊற்றிட்டு அந்த வீட்டோடு சேர்த்து அவனையும் எரிச்சிட்டு அங்கேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இருந்த மாதிரியோ இல்லை மற்ற டீம் மெம்பர்ஸ் பயந்துட்டு இருந்த மாதிரியோ இது எதுவுமே பேய் வந்து இவங்க யாரையுமே கொலை பண்ணலை. இவங்களா உருவாக்கிக்கிட்ட பயமும் அந்த படகுல இருந்த ஆளுங்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு இருந்த குற்ற உணர்ச்சினால தான் அடிக்கடி அந்த படகுல இருந்து இறந்து போன ஒரு ஆளை நம்ம ஹீரோயின் பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அங்கே இருந்த ஆளுங்களில் ஒரு சிலரை கொண்டு இருக்கும். நம்ம ஹீரோயினையும் ஒரு கட்டத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தன்னை அறியாமல் ஒரு ஆளை கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டு இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே அவங்களோட பயத்தினாலேயும் அவங்களோட குற்ற
உணர்ச்சினாலையும் நடந்த விஷயங்கள் தான். அண்ட் நம்ம டேனியல், அந்த குண்டை, நம்ம ஹெல்கா எல்லாருமே அந்த பயத்தினால தான் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இறந்து போயிருந்திருக்காங்க. நம்ம டேனியலுக்கும் அந்த குண்டனுக்கு மட்டும் இந்த பயத்தினாலே கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி ஆகி கடைசியில் தன்னைத்தானே கொண்டுகிட்டு இறந்து போயிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த வீடு எறியறதை அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு தெளிவே வருது. ஸோ இதே இடத்துல இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் பார்க்குறேன். நான் ஓகே, நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.